வணக்க மக்களே. ஃப்ரம் சீசன் 3 எபிசோட் 2ல மக்கள் இன்னும் டியான் சானோட மரணத்துலேருந்து மீளல. பாய்டு அதுக்குள்ளே பேய பிடிக்கிறேன்னு கிளம்பிட்டு இருக்காரு. ஃபாத்திமா வயிற்றில் இருக்க குழந்தையோட ரகசியமும் இன்னும் தெரில. ஆனால் அதை விட பெரிய ஷாக்கு ஜிம்முக்கு வந்த தாமஸோட கால் தான். தாமஸ் என்ன சொன்னான்னு தெரிஞ்சுக்க ஃப்ரம் சீசன் 3 எபிசோட் 3யோட முழு கதையை ஆரம்பிக்கலாமா? நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் 2 நின்ற இடத்துல இருந்தா எபிசோட் 3 ஆரம்பிக்குது. ஃபோனில் தாமஸோட குரல், அப்பா இருக்கீங்களா, ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறான். ஜிம், இல்லை நீ என் பையன் இல்லை, என்னை அப்படி கூப்பிடாதேன்னு சொல்கிறாரு. அப்பா அந்த குரல், இப்போ அவங்களுக்கு அம்மா மேலே இருந்த காதல் குறைஞ்சிச்சா, அதனால தான் அவங்க சாகட்டும்னு அனுப்பிச்சி விட்டீங்களான்னு சொல்லி உசுப்பேத்துது. ஜிம்முக்கு எரியிற புண்ணில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்குது. ஜிம்மு கோவத்தில் உனக்கு என்ன வேணும்னு கேட்க, ஐயோ அப்பா நான் உங்களுக்கு உதவ தான் கூப்பிட்டேன், வெளியே இருட்ட போகுது, இந்த நேரத்தில் ஏன் அக்காவே அண்ணா வெளியே அனுப்பிச்சிங்கன்னு கேட்க, ஜிம்மு உடனே ஃபோன் ரிசீவரை கீழே போட்டுட்டு வீட்டில இருந்து வெளியே ஓடி போய் கொட்டையை கிட்ட இருக்கிற ஜூலி ஈத்தனை உடனே வீட்டுக்கு வர சொல்றாரு. ஷெரீஃப் பாய்டு இங்க ஊருக்குள்ள மணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஃப்ரம் சீரீஸை ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியும், இந்த மணி அடிச்சா பேய் வரப்போகுது, சீக்கிரம் வீட்டுக்கு போகன்னு அர்த்தம். நீங்க ஃப்ரம் சீரீஸோட கதையை ஃபர்ஸ்ட்ல இருந்து தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ஸ்ல ஃப்ரம் சீரீஸோட எஸ்ஏஎஸ் தமிழ் வாய்ஸ் ஒரு பிளேலிஸ்டுக்கான லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இங்க நிஜ உலகத்துல ஹென்றி ஏதோ சத்தம் கேட்டு எழுந்துக்கிறாரு. உடனே கிச்சன் வந்து பார்த்தா தபிதா ஒரு கண்ணாடி பொருளை உடைச்சு அவங்க கையில இருந்து ரத்தம் வருது. தபிதாக்கு மிராண்டாவோட பெயிண்டிங்ஸ்ல இருந்து எந்த ஒரு விடையுமே கிடைக்கல. அவங்க மர்ம உருக்குல இது வரைக்கும் என்ன பார்த்துருக்காங்களோ அதுதான் பெயிண்டிங்ஸ்ல இருக்கு. இதை நைட்டு ஃபுல்லா யோசிச்சு அவங்க டயர்டா தூங்காம டயர்டா இருக்காங்க. ஹென்றி இப்ப தபிதா காயத்துக்கு பேண்டேட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப வெளியே இருந்து பாட்டில் சவுண்டு கேட்க, தபிதா உங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்டுச்சான்றாங்க. ஹென்றி, பாட்டில் சவுண்டு தானே, அது வெளியே இருக்க மரத்துல கெட்டி இருக்க பாட்டில் இருந்து கேட்கும். மிரண்டா அந்த மரத்தை பாட்டில் ட்ரெயின்னு சொல்லுவாங்கன்னு சொன்னதுமே தபிதா அதிர்ச்சியோட பாக்குறாங்க. சீன் மர்ம ஊர்ல இருக்க ஹாஸ்டலுக்கு ஷிஃப்ட் ஆகுது. விக்டர் ஒரு மேப்பை எடுத்துக்கிட்டு அடி மேலே அடி வச்சு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் எதையோ தோண்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த ஆள் எப்பயுமே வினோதமாக எதையாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பாரோ, எனக்கு அப்பப்போ இவருக்கு பேய்களோட ஏதாவது கனெக்ஷன் இருக்குமோன்ற சந்தேகம் வரும். உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ விக்டர் என்ன பிரச்சனையை தோண்டி எடுக்க போறாருன்னு தெரில. போலீஸ் ஸ்டேஷன்ல பாய்டு எலிஸ் கிட்ட தன்னோட பிளானை சொல்றாரு. பிளான் என்னன்னா, மந்திரக்கல்லை வச்சு நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா பேய்களால உள்ள வர முடியாதுல்ல, அதே போல பேயை ஒரு இடத்துக்குள்ள அடைச்சி மந்திரக்கல்லை வெளியே தொங்க விட்டுட்டோம்னா பேயால வெளியே வர முடியாதுல்ல, அது மாட்டிக்கும்லன்னு சொல்றாரு. எனக்கு இந்த சீனை பார்க்குறப்ப இவர் தான் ஞாபகம் வந்தாரு. மனுஷன் எப்படிலாம் யோசிக்கிறாரு பாருங்களேன். எலிஸ் இந்த பிளானை கேட்டுட்டு, அப்பா நம்ம ஒன்று தெருநாயை பிடிக்க போகல, அதுங்களை பிடிக்கிறதெல்லாம் ரிஸ்க்குன்னு சொல்ல, பாய்டு அதுக்கு ஜிம்மும் கென்னி ரிஸ்க் எடுத்ததுனால தான் நம்மளுக்கு இப்போ சாப்பாடு பிரச்சனை தீர்ந்து போயிருக்கு, நம்ம சேஃபாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த ஊர் நம்ம எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொன்னுருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டோனா வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க. எலிஸ் பாய்டோட பிளானை சொல்ல, டோனா அதை கேட்டுட்டு நீ தான் ஏற்கனவே உன்னை பிடிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. பாய்டு, இல்லை நான் உன்னே உன்னை பிடிச்சி கொன்னு இருக்கேன், ஆனா இந்த முறை உன்னை பிடிச்சி டார்ச்சர் பண்ண போறேன்னு சொல்றாரு. டோனா, ஐயா சாமி, நம்ம அதுங்க நெத்தி பொட்டுல குண்டால சுட்டாலும் அதுங்க சிரிச்சுக்கிட்டே வந்து நம்மளை டார்ச்சர் பண்ணும், நீ அதுங்கள ஒன்னு பிடிச்சி டார்ச்சர் பண்ண போறியா? இங்க பாரு, டியான் சான் இறந்ததுல எங்களுக்கும் வருத்தம் இருக்கு, நீ கிறுக்குத்தனமா எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்காதன்ட்டு எல்லிஸ் பக்கமா திரும்பி, இங்க பாரு தம்பி, இந்த ஆள் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காம போய் வேலையை பாரு, இவரும் அப்பா தான் புரியுது, ஆனா இப்ப நீயும் அப்பாவாக போற, அதை மனசுல வச்சுட்டு நடந்துக்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எல்லிஸ், இப்ப சரிப்பா நம்ம இதை பத்தி அப்புறமா பேசலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. பாய்டு கடுப்புல உட்காந்துருக்காரு. ஹாஸ்டல் கிச்சன்ல கிளாரா மாட்டுக்கறியை சமைச்சுட்டு இருக்காங்க. ஃபாத்திமா பங்க வர அவங்களுக்கு இந்த ஸ்மெல்லு சுத்தமா பிடிக்கல, வாந்தி வர மாதிரி இருக்கு. உடனே ஹாஸ்டலை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்ததுமே ஸ்ட்ரைட்டா உரம் செய்யறதுக்காக அழுகுன காய்கறி எல்லாம் கொட்டி வச்சிருந்தாங்கல்ல, அங்க போய் அதுல இருந்து அழுகுனதெல்லாம் எடுத்து மொச்சக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப பசி போல, யாரு வராங்களா வரலையான்னு கூட கவனிக்காம எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப காஞ்ச துணி எடுக்கிறதுக்காக டில்லி பாட்டி அங்க வராங்க. ஃபாத்திமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பாத்துடுறாங்க. டில்லி பாட்டி பாக்குறத ஃபாத்திமாவும் பாத்துடுறாங்க. உடனே எல்லாத்தையுமே கீழே போட்டுட்டு அங்க இருந்து ஓடுறாங்க. அடுத்த சம்பவம் லோடிங் போல. சரி, நம்ம கென்னி, ஜேட், கிறிஸ்டி, டேல் மற்றும் சில மக்கள் எல்லாருமே மரக்கட்ட வீடுகள் உள்ள இடத்துக்கு திரும்ப காய்கறியை பறிக்க வராங்க. இந்த இடம் இப்ப சேஃபான இடம் மாதிரி நமக்கு தெரிஞ்சாலும் இங்க இருக்க சிலையெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி வியர்டா இருக்கு. இந்த உருவ பொம்மையெல்லாம் பாக்குறதுக்கு பயமா இருக்கு. நான் இதுல ஒண்ணு நோட்டீஸ் பண்ணேன், இந்த 3 பொம்மையும் பாக்குறதுக்கு ஒரு குடும்பம் மாதிரி தெரியுது. இந்த நடு சிலையை பாருங்களேன், இது ஒரு ஆள் சிலை மாதிரியும், இந்த சிலை ஒரு பெண் சிலை மாதிரியும், இந்த சிலை ஒரு குழந்தை சிலை மாதிரியும் இருக்கு. உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஜேடு இதை பார்த்துட்டு, இது நம்ம ஊர் மக்களை காக்கிற மந்திரக்கல் மாதிரி இந்த ஊர் மக்களை காக்கிற காவக்கார சிலையா இருக்குமோன்னு யோசிக்கிறாரு. டெய்லிக்கு இதை பார்க்கறதுக்கு அருவருப்பா இருக்கு. கிறிஸ்டி, இங்க மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, நம்பவே முடியலைன்னு சொல்றாங்க. கென்னி, சரி நம்ம இங்க வந்திருக்கிறது நம்ம ஊர் மக்களுக்காக காய்கறிகளை பறிக்க, சும்மா பேசிக்கிட்டு இருக்காம சீக்கிரம் வேலையை செய்யுங்கன்னு சொல்லிட்டு லீடர் மாதிரி பேசுறாப்ல. பரவாயில்ல, கென்னி அம்மா இறந்த சோகத்துல உட்காராம அவங்க சொன்ன மாதிரி நடந்துக்கிறாரு. நிஜ
உலகத்துல ஹென்றி வீட்டு பின்னாடி இருக்க பாட்டில் ட்ரீ மரத்தை தபிதாக்கு காமிக்கிறாரு. தபிதா உடனே அந்த பாட்டில் ட்ரீயை சுத்தி பார்த்துட்டு மர்ம ஊருக்குள்ள இருக்க பாட்டில் ட்ரீக்கு நடுவுல உள்ள போயிட்டு வர மாதிரி வழி இருக்குன்றாங்க. ஹென்றி அதுக்கு இது ஒரிஜினல் பாட்டில் ட்ரீ மரம் கிடையாது, அது இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கு, மெரண்டாக்கு அந்த மரம் பிடிச்சு போனதுனால அதே மாதிரி ஒரு மரத்தை வீட்டு பின்னாடி உருவாக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நாங்க 2 பேருமே அந்த ஒரிஜினல் மரத்துக்கு முன்னாடி ஒரு தடவை போதை பொருள் எடுத்துக்கிட்டோம், அதுக்கப்புறமேட்டுல இருந்து தான் மெரண்டாக்கு இந்த காட்சிகள்லாம் தெரிய ஆரம்பிச்சுன்னு சொல்ல தபிதா எனக்கு அந்த ஒரிஜினல் மரத்தை இப்பயே பார்க்கணும், அது எவ்வளவு தூரம் இருக்குன்னு கேக்குறாங்க. ஹென்றி அது இங்கிருந்து 30-40 நிமிஷம் ஆகும் கார்ல போனான்னு சொன்னதுமே தபிதா நான் இப்பயே அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஹென்ரியை கூப்பிட்டுட்டு அந்த மரத்தை பார்க்கறதுக்கு கிளம்புறாங்க. ஊர் வீட்டுல சாரா அவங்க அண்ணன் நேத்தனோட நினைவு பொருளை ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்காங்க. சீசன் 2 எபிசோட் 5ல சாரா ஹோட்டல்ல இருக்கிற ஸ்டோர் ரூம்ல இருந்து அவங்க பொருட்களை எடுக்கிறப்ப கென்னி அவரோட அப்பா இறந்ததுக்கு காரணம் சாரா தான் சொல்லிட்டு கோவத்துல இந்த நினைவு பொருளை உடைச்சிருப்பாரு. சாராக்கு அவங்க அண்ணன் நேத்தனோட கடைசி நினைவு பொருள் இதுதான், அதான் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ கதவு தட்டுறாங்க. யாருன்னு வந்து பார்த்தா விக்டர் கையில அவர் தோண்டி எடுத்து சூட்கேஸோட வந்து நிக்கிறாரு. சாரா என்னாச்சு உள்ளவான்னு சொல்றாங்க. விக்டர் உள்ள வந்ததுமே உங்க வீட்டுல பெட்ஷீட் இருக்கான்னு கேட்கிறாரு. அது ஒன்றும் இல்லை, விக்டர் இன்னும் குழந்தை தான், அவருக்கு ஒன்றுமே தெரியாது. சாரா ஏன்னு கேட்க விக்டர் எனக்கு பெட்ஷீட்டில் கோட்டை மாதிரி கெட்டி அதுக்குள்ளே உட்காந்து பழைய நினைவெல்லாம் தேடணும், அதனால தான் கேட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வினோதமான ஆள் தான், இப்போ என்ன நினைவை தேட போகிறாருன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹாஸ்டலில் ஃபாத்திமா பெட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டில்லி பாட்டி வந்து கதவை தட்ட ஃபாத்திமா இல்லை நான் டயர்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. டில்லி பாட்டி நான் கூட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் முட்டை ஓட்டை நக்கியிருக்கேன், நான் இப்போ உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. ஃபாத்திமா போய் கதவை திறக்க டில்லி பாட்டி என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதும் நான் கூட குப்பை தொட்டியில் இருக்க முட்டை ஓட்டெல்லாம் எடுத்து அதை நக்கியிருக்கேன், ஸோ நீ பண்ணுறது எல்லாம் சாதாரணமான விஷயம்தான் சொல்லி ஃபாத்திமாவை சமாதானப்படுத்துகிறாங்க. ஃபாத்திமா இப்போ எனக்கு பயமாக இருக்குது, ஆனால் அந்த பயத்தை எல்லிஸ் கிட்ட காமிக்க முடியலை, என்னால் கன்சீவே ஆக முடியாது, ஆனால் நான் எப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரில, அதனால் என் குழந்தை சேஃபா இருக்கா இல்லையான்றது எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி அழுகுறாங்க. டில்லி பாட்டி கவலைப்படாத, உனக்கு ஒரு சீட் எடுத்து பாத்துடலான்னு சொல்றாங்க. சீன் நிஜ உலகத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது. இங்க தபிதாவும் ஹென்ரியும் கார்ல ஏறுறாங்க. காரை ஹென்றி ஸ்டார்ட் பண்ணதுமே ஒரு பாட்டு பிளே ஆகுது. உடனே டெபிட்டா உறைஞ்சு போயிடுறாங்க. ஹென்றி என்னாச்சுன்னு கேட்க டபிதா இது எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, நாங்க காதலிக்கிறப்ப அடிக்கடி கேட்ட பாட்டுன்னு சொன்னதும் ஹென்றி இது ரொம்ப சின்ன உலகம்ல, இந்த பாட்டு மெரண்டாக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு காரை எடுக்கிறாப்ல. See before crown and anchor me. மரக்கட்டை வீடு இருக்க இடத்துக்கு பக்கத்தில் இருக்க காட்டில் ஜேடு உச்சா போய்கிட்டு இருக்காரு. உச்சா போய் முடிச்சதுமே பார்த்தா பக்கத்தில் சிவப்பு கலரில் கல் இருக்கு, அது ரத்தக்கரையா இல்லை சிவப்பு கரையான்றது தெரியல. அப்படியே பக்கத்தில் பார்த்தா மரத்தில் ஒரு பழைய காலத்து ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு ஆள் நிற்கிறாரு. அவர் கண்ணில் ஒரு கம்பியை வச்சு மரத்தோட அரைஞ்சு வச்சிருக்காங்க. ஜேடு கிட்ட போய் பார்த்தா அந்த ஆள் ஜேடோட கழுத்தை பிடிச்சிடுறாரு. ஜேடு பயத்தில் கத்துறாரு. இப்போ டேல் அங்கே வந்து ஜேடு தனியாக துள்ளிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கதை பார்த்ததுமே அங்கே என்னப்பா கத்திக்கிட்டு இருக்கேன்னு கேட்க உடனே ஜேடு சுயநிலைக்கு வந்துட்டு நான் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஓடுறாப்ல. டேல் பின்னாடியே கத்திக்கிட்டு வர ஜேடு ஓடுறத பார்த்துட்டு கென்னி மற்றும் கிறிஸ்டி வந்து என்னாச்சுன்னு கேட்கிறாங்க. ஜேடு நான் உதவணும்னு தான் வந்தேன், ஆனால் நான் போய் மர்ம ஊர்லேயே உதவிக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாரு. கென்னி இல்லை இன்னும் 2 மணி நேரத்தில் இருட்டிடும், உங்களால் மர்ம ஊருக்கு போக முடியாது, அதனால இன்னைக்கு இங்கே மரக்கட்டை வீட்டில் தான் தங்கணும்னு சொல்றாரு. ஜேடு அட போயான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிறிஸ்டி இப்போ ஜேடு பின்னாடியே போய் சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க. ஆனால் பனிக்குள்ள மறைஞ்சிருக்கிற கரடி பொரியில கிறிஸ்டி காலை வச்சு அதுக்கு அவங்க காலை மாட்டிக்குது. ஜேடு இப்போ ஒரு பெரிய கம்பை எடுத்துட்டு வர கென்னி அதை புடிங்கிட்டு நீ ஊருக்கு போறேன்னு சொன்னல கிளம்புடான்னு சொல்ல ஜேடு இல்ல நான் கிறிஸ்டியை ஃபர்ஸ்ட் காப்பாத்தணும்னு சொல்ல 2 பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கிறிஸ்டி முதல்ல என்ன காப்பாத்துக்கடா ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி அழுகுறாங்க. கென்னியுடனே ஜேடு கொண்டு வந்த கம்பை வச்சு அந்த பொரிய துறக்க பாக்குறாப்புல கம்பு உடையுது. ஜேடு நம்மளுக்கு இதை விட ஸ்ட்ராங்கான பொருள் வேணும்ட்டு டேல கூட்டிட்டு போறாரு. ஹாஸ்டலில் டில்லி பாட்டி ஃபாத்திமாக்கு ஜோசியம் பார்க்கறதுக்காக சீட்டு கட்டு எடுக்க வராங்க. ஆனால் எல்ஜின் அங்கே தூங்கிட்டு இருக்காப்புல. பாட்டிமா சத்தம் எதுவும் போதாம சீட்டு கட்டை மட்டும் எடுத்துட்டு இன்னொரு பக்கமாக வந்து உட்கார்ந்து ஃபாத்திமா கையாலே அந்த சீட்டை குலுக்க சொல்லிட்டு 4 சீட்டை எடுத்து முன்னாடி வச்சுட்டு உன் கேள்வி கேளுன்னு சொல்றாங்க. ஃபாத்திமா என் குழந்தை ஓகேயான்னு கேட்கிறாங்க. டில்லி பாட்டி ஃபர்ஸ்ட் காரை எடுக்க போறப்ப ஜன்னல் கதவை ஒரு காக்கா வந்து மோதிட்டு போகுது. ஃபாத்திமா என்னாச்சு என்ன சத்தம்னு கேட்கறாங்க. பாட்டிமா கொஞ்சம் மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு திரும்பவும் அந்த ஃபர்ஸ்ட் காரை திருப்ப போறப்ப அந்த காக்கா ஜன்னல் கதவை உடச்சுக்கிட்டு வந்து உள்ள வருது. உள்ள வந்து சுத்தி முத்தி பார்த்துட்டு எல்ஜின் இருக்க இடத்துல போய் உளுந்து இறக்குது. இங்க இப்ப என்ன நடக்குதுன்னு யாருக்குமே புரியல. சீனு காட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது. காட்டுல கிறிஸ்டி இன்னும் கரடி பொருள் தான் சிக்கி இருக்காங்க. ஜேடிங்க டேல கூட்டிட்டு வந்து அந்த உருவ சிலையை பார்த்தோம்ல இதுக்கு முன்னாடி, அதுல இருந்து 2 கம்பி எடுக்கிறாங்க. 2வது கம்பி எடுத்ததுமே ஒரு சிலை கீழே உழுகுது. உடனே டேல் பயத்துல தெரிச்சுக்கிட்டு ஓடுறாரு. அப்படியே 2 பேருமே வந்து அந்த 2 கம்பியை வச்சு கிறிஸ்டியை விடுவிச்சிடுறாங்க. விடுவிச்சதுமே இருட்ட ஆரம்பிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கிறிஸ்டியை கூடாரத்துக்கு கூட்டிட்டு போக முடிவு செஞ்சு 3 பேருமே தூக்க
போகிறாங்க. ஆனால் ஜேடு மட்டும் உறைஞ்சு போய் நிற்கிறாரு. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த பழைய ட்ரெஸ் போட்டு கண்ணில் கத்தி குத்தி மரத்தில் இருந்தார்ல, அவர் இப்போ இங்கே ஒரு மண்டை ஓட்டோட நிற்கிறாரு. அந்த மண்டை ஓட்டுக்குள்ளே ரத்தம் இருக்குது. அந்த ரத்தத்தை அந்த ஆள் குடிச்சிட்டு ஜேடை குடிக்க சொல்லி ஜேடு கிட்ட நீட்டுறாரு. கிறிஸ்டி இப்போ ஜேடுன்னு கூப்பிட்டதுமே ஜேடு நினைவுக்கு வராப்புல. உடனே 3 பேருமே கிறிஸ்டியை தூக்கிட்டு போகிறாங்க. சீன் கட் ஆகுது. மர்ம ஊருக்குள்ள ரேண்டால் பஸ்ஸில் உட்காந்து எதையோ செதுக்கிட்டு இருக்காப்புல. அப்போ அவருக்கு பூச்சி ஜன்னலில் உட்காந்து இருக்க மாதிரி தெரியுது. கிட்ட போய் பார்த்தா சீசன் 2ல பார்த்த கனவு பூச்சி மாதிரியே இருக்கு. உடனே பார்த்தா நிறைய கனவு பூச்சி அவரை சுத்த ஆரம்பிக்குது. ரேண்டால் கத்திக்கிட்டே இருக்காரு. அப்ப ஷெரீஃப் பாய்டு அங்க வந்ததுமே ரேண்டால் சுயநனவுக்கு வராரு. பாய்டு அவர்கிட்ட அன்னைக்கு நைட்டு மிருகங்கள் வெளியே வந்தப்ப நீ மக்களுக்கெல்லாம் உதவி பண்ண, அதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றாரு. ரேண்டால் சரி ஓகே நன்றியெல்லாம் இருக்கட்டும், இங்க எதுக்கு வந்தீங்கன்னு கேட்கிறாரு. பாய்டு இல்ல, இன்னைக்கு நைட்டு நீ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தங்கு, நான் பஸ்ல தங்கிக்கிறேன். எனக்கு அந்த பேய்கள் நைட்டு என்னெல்லாம் பண்ணுது எங்கெல்லாம் போகுதுன்றத வேவு பார்க்கணும்னு சொல்றாரு. ரேண்டால் ஏன்னு கேட்கும்போது பாய்டு இப்ப நம்மளுக்கு மாத்தி யோசிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்றாரு. பாய்டு எப்படியாச்சும் ஒரு பேயாவது சிறப்பிடிச்சிடணும்னு சொல்லி முடிவோடு இருக்காரு போல. நிஜ உலகத்துல ஹென்றி மற்றும் டெபிட்டா இன்னும் கார்ல ஒரிஜினல் பாட்டில் ட்ரீ இருக்கிற இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்ப டெபிட்டாக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல ஹென்றி கார்ட் ரோல கிராக்கர்ஸ் இருக்கு எடுத்து சாப்பிடு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. டெபிட்டாவும் சரி சாப்பிடலாமேன்னு கார்ட் ராவை திறந்து பார்த்ததுமே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு காரணம் பிரேஸ்லெட். இந்த பிரேஸ்லெட் டெபிட்டா ஃபர்ஸ்ட் நிஜ உலகத்துல ஜிம்முக்கு செஞ்சு கொடுத்து காணாம போனது. சீசன் 1ல இதே பிரேஸ்லெட் மர்ம ஊரோட ஸ்டோர் ரூம்ல கிடைச்சிச்சு. இப்ப அதே பிரேஸ்லெட் இங்க ஹென்ரியோட கார்ல பார்த்ததுமே டெபிட்டாக்கு பயம் கூடுது. ஹென்ரிட்ட இது எப்படின்னு கேட்க ஹென்றி அதுக்கு மெரிண்டா எனக்கு அவ கையாலே செஞ்சு கொடுத்தாதுன்னு சொல்றாப்ல. டெபிட்டா இல்ல நான் எப்படி இவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன், நான் நிஜ உலகத்துக்கு வரவே இல்ல, கனவுல சிக்கி இருக்கேன், வண்டியை இப்பவே நிறுத்துங்க, நான் இறங்கணும்னு சொல்லி கத்துறாங்க. ஹென்ரியும் வண்டியை நிப்பாட்டிட்டு ஏன் இப்படி பண்ற, பாட்டில் இதோ கிட்ட வந்துருச்சு, இப்ப ஏன் இப்படி பண்ற, நீயாதான் வந்து என் பையன் உயிரோட இருக்கான்னு சொன்ன, ஆனா இப்ப வேற மாதிரி நடந்துக்கிற, ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லி கேட்டு கோவப்படுறாரு. தபிதா காரை விட்டு இறங்க பாக்குறாங்க. ஹென்றி தபிதாவை தடுக்க பாக்குறாப்ல. அப்ப கார் ஸ்டார்ட் ஆகி ஓடுது. சைட்ல இருந்து இன்னொரு வண்டி வந்து இவங்க வண்டி மேல மோதி ஆக்சிடென்ட் நடக்குது. அடுத்த சீன் 2 பேருமே ஆம்புலன்ஸ்ல இருக்காங்க. ஹென்றி சுயநினைவு இல்லாம இருக்காரு. தபிதாக்கு இப்ப நினைவு வந்து நான் எங்க இருக்கேன்னு கேட்கிறாங்க. ஆம்புலன்ஸ்ல இருக்க போலீஸ் ஆபீசர் அக்கோஸ்டா உங்களுக்கு ஒன்னும் இல்ல, நேத்து நீங்க தானே ஹாஸ்பிட்டல்ல இருந்து காணாம போனது, நாங்க உங்களை தான் தேடிட்டு இருந்தோம், டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கவலையா இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. தபிதா இல்ல என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகாதீங்க, ஹென்ரிக்கு என்னாச்சு, அவர் ஓகேயான்னு கேட்கிறாங்க. ஆம்புலன்ஸ்ல இருக்க இஎம்டி எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னீஷியன் அவர் ஓகே தான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸ் டிரைவர் அவரும் ஒரு இஎம்டி தான், அவர் ஆம்புலன்ஸை நிறுத்துறாப்ல. அக்கோஸ்டா என்னாச்சு எல்லாம் ஓகேயான்னு கேட்டு ஆம்புலன்ஸ் டிரைவர் ரோட்டுக்கு நடுவில் ஒரு மரம் விழுந்து கிடக்குன்னு சொல்றாரு. தபிதா இதை கேட்டதுமே இல்ல ஐயோ கடவுளேன்னு சொல்ல ஆம்புலன்ஸ் டிரைவர் மட்டும் ஆம்புலன்ஸ்குள்ள இருக்க இஎம்டி இறங்கி போய் ரோட்டுக்கு நடுவில் இருக்க மரத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல? எஸ், அதே தான். இங்கே எபிசோட் முடியுது. எபிசோட் 3யோட டைட்டில் மவுஸ் ட்ராப். ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குல்ல? பாய்ட் பேயை பிடிக்கிறதுக்காக வலை போடுறாரு. பேய் இவரோட வலையில சிக்குமா. கிறிஸ்டியை காப்பாத்துறதுக்காக ஜேடு ஒரு சிலையை கவுத்துனார்ல, அங்க இப்ப என்ன புது பிரச்சனை வரப்போகுது? ஃபாத்திமாவோட குழந்தை ஓகேயா இருக்கா? காக்கா ஏன் வந்துச்சு? இது நல்ல சகுனமா? தபிதா இப்ப மர்ம ஊருக்குள்ள திரும்பவும் சிக்கிட்டாங்களா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுக்க SAS தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க தியரியை கமெண்ட்ல சொல்லுங்க. அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.